மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். 1897 கோடி வரைக்கும் ஆன்லைன் ஸ்கேமில் ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது அப்படின்ற செய்தி வந்து இந்த மணிமியூல் செய்தியோட சேர்த்து வந்துருந்துச்சு. 80 பேர் வரைக்கும் கைது வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு சென்னையில் மட்டும். ஏன்னா அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மிகப்பெரிய அளவில் பெரும் தொகைகள் தொடர்ந்து டிரான்சாக்ஷன் நடக்கிற போது உன்னிப்பாக போலீஸினுடைய அந்த இஎஃப்ஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த வளையத்திற்குள் வரும். அது ஒரு பெரிய ஹப்பு. அரசு ஒரு கொடுத்த தகவலின்படி பெட்டிஷன் எஃப்ஐஆர் ஃபைல் செய்ய மட்டுமே ஒரு 1,22,000 பேர் ஒரு அக்கௌண்ட் வங்கியில் எங்களுக்கு ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதற்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயை கொடுத்துரும். வைத்துக்கப்பா, நாங்கள் கொஞ்சம் பணம் உன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம்னா இவனுக்கு ஆசையாக இருக்கும். வங்கி கணக்கு, அக்கௌண்ட் புக்கு, ஏடிஎம்மும் அது சம்மந்தமான டிஜிட்டல் கண்ட்ரோல் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கும்? அந்த மணி மியூல் கழுதைகள்னு சொல்கிறீங்க இல்லையா, அவனுக்கு கையில் தான் இருக்கும். தட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல், குருட்டினைஸ்ட். இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவனுக்கு மாதம் ஒரு தொகை போகும். ஆனால் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது யார் இருப்பாலோ அவர்கள் தான் சிக்குவார்கள். வெளிநாட்டிலிருந்து அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்து வரக்கூடிய பணங்கள், போலி கணக்குகள், மோசடிகள், திருப்பி சொன்னால் போதை கும்பல்களும் கூட இதுக்கு பயன்படுத்தும். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மணி மியூல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலருக்கு வந்து புதுசாக இருக்கும் இந்த மணி மியூல். நேற்று வந்து சென்னையில் மட்டும் 80 மணி மியூலை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸு. என்ன விவகாரம், இந்த ஆன்லைன் ஃப்ராடு, இதை பற்றியெல்லாம் விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். 1897 கோடி வரைக்கும் ஆன்லைன் ஸ்கேமில் ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது அப்படின்ற செய்தி வந்து இந்த மணி மியூல் செய்தியோட சேர்த்து வந்துருந்துச்சு பல்வேறு ஆர்டிகல்ஸில். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஆன்லைன் ஃப்ராடில் நடக்குது எப்படி? அதே மாதிரி இந்த மணி மியூல், மணி லாண்ட்ரி பண்ணி கொடுக்கக்கூடிய கழுதைகள் எப்படி செயல்படுறாங்க சார்? இந்த மணி மியூலுங்கிறது எப்படின்னா, கால ஓட்டத்தில் தவிர்க்க முடியாது, ஒரு இன்னெவிட்டபிள். என்னென்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கும்பல். எனக்கு தெரிய பல ஆண்டுகளாக 2010க்கு அப்புறமே அது ஒரு இப்போ ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப அதிகரிக்கிறது. பொதுவாக நீங்கள் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆகாய நேயர்களுக்கு சில விஷயத்தை சொல்கிறோம். யூபிஐ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், இட் ஹேஸ் அ மல்டி டைமென்ஷன். ஒரு சின்ன தோசை சாப்பிட்டாலும் கொண்டு காட்டுறோமா இல்லையா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் அழகாக சொன்னீங்க, 80 பேர் வரைக்கும் கைது வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு சென்னையில் மட்டும். ஏன்னா அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, சாமானியர்கள் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ வீடை விற்று போட்டால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மிகப்பெரிய அளவில் பெரும் தொகைகள் தொடர்ந்து டிரான்சாக்ஷன் நடக்கிற போது அது உன்னிப்பாக போலீஸினுடைய அந்த இஎஃப்ஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த வளையத்திற்குள் வரும். அது ஒரு பெரிய ஹப்பு. அந்த வளையத்திற்குள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் எங்கிருந்து வருகிறது என்று அவர்கள் கண்காணிப்பார்கள். இப்போ சாதாரணமாக ஒரு 10 சென்ட் 5 சென்ட் விற்கிறவன்ட்ட ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வரனா அது ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி 1700 சில்லற கோடி, ஒரு 2000 கோடி ரூபா மோசடியாக போன வருஷம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. போன வருஷம்னா இப்போ 25-26. இந்த விவகாரத்தை கடந்த 2025 இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தா, அரசு ஒரு கொடுத்த தகவலின்படி பெட்டிஷன் எஃப்ஐஆர் ஃபைல் செய்ய மட்டுமே ஒரு 1,22,000 பேர். அப்பா, போன வருஷம் 25. ஆனால் பதிவு இல்லாமல் ஒளிந்தால் ஒளியுதுன்னு 50,000 20,000 10,000 நீ வர எவ்வளோ பேர் விட்டுருவாங்க? அது கிடைக்காதுன்னு அவர்களுக்கு தெரியும். இப்போ இதில் என்ன ஒரு நடைமுறை என்றால், அரசாங்கம் இதற்கு ஒரு சரியான ஒரு வழியை ஏற்படுத்துவதற்கு முடியாத அளவிற்கு உலகத்தோடு சர்வதேசத்தோடு நாம் இணைந்து போய்விட்டோம். சார், இதில் இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஆமாம். இந்த மணி மியூல் பணக்கழுதைகள் எப்படி ஒரு கழுதை பொதி சுமக்குமோ அதே மாதிரி பணத்தை சுமந்துட்டு போயிட்டு பிளாக்கை ஒயிட்டாக மாற்றி கொடுக்குற ஆட்கள்னு இவங்க வர்றாங்க. இருக்காங்க. இவங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதில் சிலர் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்லேருந்தே பண்ணி அப்படி தான் மாட்டியிருக்கிறாங்க. ஓப்பனாக அவங்களுடைய அந்த ட்ராக் பண்ணால் பின்னாடி அவங்க தான் இருப்பாங்கன்னு தெரியும். அவ்வளோ பெரிய அளவுக்கு திங்கிங் இல்லாதவங்களே அப்படி பிடிக்கிறாங்க. இல்லை, எப்படின்னா
இதற்கு அவர்கள் ஏஜென்ட்கள் பல பேர் இருக்காங்க. மணி மியூல்ஸை பிடிக்கிறதுக்கு. மணி மியூல்ஸுக்கு அவர்கள் பயன்படுத்துறதுக்கு சாமானியர்களை ஒரு அக்கௌண்ட் வங்கியில் எங்களுக்கு ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதற்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயை கொடுத்துருவோம், வைத்துக்கப்பா, நாங்கள் கொஞ்சம் பணம் உன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம்னா இவனுக்கு ஆசையாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், மாப்பிள்ளை அவனுக்கு உடனே ஒரு 10,000 வாங்கி உள்ளே போட்டு அவன் பேரில் பார்த்தசாரதி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவான். இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனுடைய பாஸ்போர்ட்டு, இவனுடைய பாஸ்போர்ட்டே அவங்க எடுத்துக்கிடுவான். ஏன்னா தப்பி ஓடுறதுக்கு தெரியாது. வங்கி கணக்கு, அக்கௌண்ட் புக்கு, ஏடிஎம்மும் அது சம்பந்தமான டிஜிட்டல் கண்ட்ரோல் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கும், அந்த மணி மியூல் கழுதைகள்னு சொல்றீங்க இல்லையா, அவனுக்கு கையில் தான் இருக்கும். தட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல், குருட்டினைஸ்ட். இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவனுக்கு மாசம் ஒரு தொகை போகும். ஆனால் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது யார் இருப்பாலோ அவர்கள் தான் சிக்குவார்கள். வேலை மாற்றி விடுறதான், வர்ற அமௌண்ட்டை அக்கௌண்ட்டுக்கு அவருக்கு கமிஷன் கொடுப்பான். இவனுக்கு என்ன தெரியும், நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கோம், கையெழுத்து போடணும். இவன் கையெழுத்து இவன் தான் போடணும். ஆனால் அதில் எவ்வளோ பணம் வருது, இப்படி பல பேர் இந்த மணிமியூல் கும்பல், இது இன்டர்நேஷ்னல் கும்பல். இதில் தான் இந்த பணங்கள் டிரான்சாக்ஷன் நடக்கிறது. வெளிநாட்டிலிருந்து அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்து வரக்கூடிய பணங்கள், போலி கணக்குகள், பெரும் மோசடிகள், திருப்பி சொன்னால் போதை கும்பல்களும் கூட இதுக்கு பயன்படுத்தப்படும். ஓகே, இப்போ இந்த விவகாரத்தை அரசு கண்டுபிடிப்பதற்கு பலவித சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். BNSS 23-173 இப்படி ஒரு 2023-2023 சட்டங்கள்லாம் இருக்கு. ஆனால் அந்த சட்டங்களின் மூலம் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எழுகிறது. கடந்த முறை ஒரு 1,22,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. EFIR என்று சொல்லக்கூடிய GFIRங்கிறதுல அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவின் மூலம் ஒன்றுமே செய்ய முடியலையே அரசாங்கம். இவர்கள் எந்த புத்துக்குள்ள இருக்கிறாங்க, என்ன செய்கிறார்கள் என்று. ஆனால் அதற்கான வழக்கங்கள் என்பது இப்பொழுது என்ன ஆலோசனைகள் என்றால், சில நடைமுறைகளை சாமானியர்கள் பின்பற்றலாம். சேஃப்டி கைட்னா அவர்களுக்கு ஒரு 2-3 அக்கௌண்ட் வைத்துக் கொள்ளணும். அவர்கள் எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் மேனுவலாக நடத்தலாம். மேனுவலாக எப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறீங்கன்னா ஒரு சொத்தை விற்கிறோம். அதுக்கு நமக்கு ஆடிட்டிங் இருக்குது, கணக்கு இருக்குது, வழக்கு இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சொத்தை விற்றதுக்கான ரசீது இருக்குது. இது கள்ள பணம் கிடையாது. சார், இந்த சொத்து என்னுடைய கணவருடைய சொத்து, விற்ற பணம் என்ன இருக்குது, அரசாங்கத்தினுடைய ஒரு தரமதிப்பு இவ்வளோதான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அந்த பணம் தான் நான் விற்றிருக்கேன், அவர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, என்ன பாருங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 30 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கோம். அதை எப்படி போடணும், அந்த பணத்தை நாம் ஒயிட்டாக பெற்றுக்கொள்கிறோம், கள்ள பணம் இல்லை. அந்த ஒயிட்டாக பெற்றுக்கொண்ட பணத்தை நம்முடைய சரியான அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடணும். பாயிண்ட் நம்பர் 1. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் மேனுவலாக தான் இருக்கணும். நீங்கள் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டை 30 லட்ச ரூபா இருக்கும்போது அந்த பணத்தை எழுதுறதுக்கு நேராக போய் உங்களுடைய செல்லானை கொடுத்து நீங்களே கைவிட எழுதணும். எந்த கண்ணான கண்மணியாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம் மூலமாகவோ யூபிஐயின் மூலமாகவோ அல்லது வேற எவ்வளோ பல டிரான்சாக்ஷன், ஜிபே எந்த நம்பருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? அதை நீங்கள் ஒரு காஃபி குடித்ததோ அல்லது எதுக்குனாலும் பயன்படுத்துறதுக்கு ஒரு லோக்கல் அக்கௌண்ட் வச்சுக்கிடுங்க. அதில் ஒரு 5,000 ரூபாயை போட்டு வைங்க. குறைஞ்ச அமௌண்ட் 5,000 ஒரு 3,000. எங்கே சார் போட்டு வச்சா மெயின்டெனன்ஸ் மாதம் அதை எடுத்துடுறாங்க. அதை எடுத்து தொலைப்பான். சரி, பரவாயில்ல, நான் ஓரளவுக்கு செல்வந்தர்களுக்கு சொல்கிறேன். அதை வைத்துக்கொண்டு அது யார்கிட்ட சிக்கிட்டா கூட அதுலேருந்து ஒரு 5,000 ரூபா தான் போகும். ஆனால் அது 30 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சிக்கலாயிரும். கண்டிப்பாக இது நம்ம ஆகாயம் சொல்கிறது. அப்படி ஒருவேளை உங்கள் தொழில் பெரிதாக இருக்கிறது, அது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது SBI அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது கரண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எந்த முறையிலும் ஒரு மேனுவலாக பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏடிஎம் கார்டு கூட அந்த அக்கௌண்ட்டில் பயன்படுத்தாதீங்கிறேன். நீங்கள் ஒரு செல்லானையோ அல்லது என்னது செக்கையை எழுதி கையில் கொடுத்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும். ஆனால் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்றோன்னா செக் கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க சார். அதுக்கு தான் நீங்கள் குறைஞ்ச அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க சார். ஹோட்டலுங்க 10,000 அதில் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த சின்ன அக்கௌண்ட் 8,000 10,000 வச்சிருக்கீங்களே, காபி கடைக்கு கொடுங்கோ, ஜிபே பண்ணுங்கோ, ஹோட்டலில் சிக்கன் 65 சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, வீடியோ பார்த்துட்டு செக் எடுத்துகிட்டு போய் டீக்கரில் கொடுத்தாங்கன்னா. சார், செக் எடுத்து கொடுக்க மாட்டான் சார், அவன் முட்டாளா சார் நீங்கள் சொல்கிறது. நான் சொல்வது உங்களின் பாதுகாப்புக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் பெரிய பணம் வச்சுருக்கீங்கன்னா டெபாசிட்டட் அக்கௌண்ட், அது ஒரு பேங்க்.
இன்னொரு அக்கௌண்ட்டு லோக்கல் டிரான்சாக்ஷன், ஒய்ஃபுக்கு சாமான் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி, எதனால் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஒரு காஃபி குடிப்பது, வீக்லி ஒன்ஸு நண்பர்களோடு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபாய் போட்டு வைங்க. அந்த நம்பரை யாராவது ஃபேக் பண்ணி மோசடி பண்ணிட்டா கூட 7,000 8,000 போயிடும். இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் சொன்னால், எந்த கண்ணான கண்மணி உங்களுக்கு டெலிஃபோனில் நாங்கள் வங்கியிலிருந்து வருகிறோம், வங்கி கணக்குகள் கேட்கிறோம், உங்கள் கணக்கை சொல்லுங்கள் என்றாலும், இல்லது கணக்கை கேட்காமல் எனக்கு பணத்தை, அவர்கள் நிறைய பணம் அனுப்ப சொல்ல மாட்டாங்க, ஒரு கொஞ்சம் பணம் தான் அனுப்ப சொல்லுவாங்க. பேங்க் ஆஃபீஸர் மணிக்குமார்னு ஒருத்தர் ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணிட்டு இருந்தார் சார். எல்லாரும் எந்த மணிக்குமாரோ பணிக்குமாரோ நமக்கு தேவையில்லை, நான் நேரம் உங்கள் வங்கியை கொடுங்க நான் வந்துடுறேன். இதெல்லாம் வந்து நம்ம நேயர்களுக்கு, ஒரு பெண் 8,5 லட்ச ரூபா இழந்து போச்சு, ஒரு வயதான மூதாட்டி. இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு இந்தியாவில் பல சட்டங்கள் இருக்குது, ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ இந்த கும்பலை கண்காணிப்பதற்காக தான் நீங்கள் சொன்னீங்களே, என்னது மணி மியூல், அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ 35 வருஷமா இங்கேருந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, எனக்கு தெரியும். அவர் திருவள்ளூர் பக்கத்தில் போய் ஒரு இடம் வாங்கினார். திருவள்ளூருக்கும் சென்னைக்கு எங்கே இருக்குது? 15 வருஷமோ 18 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினார். கடைசியில் அந்த இடம் என்ன இடம்னா புறம்போக்க போட்டுருக்கான். வயிற்றுல காலை 30 லட்சமோ என்னமோ கொடுத்தோம் அந்த நேரத்துல. இல்லை எவ்வளோ இப்போ உள்ள மதிப்பு எவ்வளோ எனக்கு மறந்து போச்சு. அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு தான். அப்போ 30 லட்சம்னா பெரிய 30 லட்சமோ என்னமோ ஒரு அளவு பெரிய அமௌண்ட் எனக்கு மறந்துடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் வாங்கியிருக்காரு. கடைசியில் போய் அரசாங்கம் பார்த்தா இது அரசு இடம், இது புறம்போக்கு யார் கொடுத்தா? அந்த லோக்கல் கட்சிக்காரன். எந்த ஊரில்? திருமுல்ல வாயில் பக்கத்தில் உள்ள புத்தூர்னு ஒரு ஊரில். எதில் போட்டிருக்கான்? அரசாங்கத்தினுடைய ஏரியில் போட்டிருக்கான். இப்போ மழை வந்தால் இது ஏரிப்பா, இல்லை சார் இங்கே தான் சார் காட்டினா, பேப்பர்லாம் வச்சுருந்தான்னு கொடுத்தா போலி தாசு வச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு ரொம்ப வலிக்கும் எனக்குலாம். எப்படின்னா அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், பிள்ளை 2 பொட்ட பிள்ளைக்காக சேர்த்து வைப்பார். இதெல்லாம் வந்து நம்ம ஆகாயம் சேனலின் மூலம் இது ஒரு தெய்வீக பணியாக நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூவை மட்டும் நான் தெய்வீக பணியாக நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் 2 குழந்தைகள் இருக்கும், நாளைக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பணம் போயிட்டுனா திரும்ப சம்பாதிக்கிறது கஷ்டம் சார். நீங்கள் நினச்சி பாருங்கள் சார், 25 லட்சம் 35 லட்சம் போயிட்டுன்னா எவ்வளோ பாவம் சார். பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டோம். அதான் சார் சொல்லுங்க, சில குடும்பங்களால தாங்கிக்கவே முடியாது சார். தாங்கிக்கன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சார். கடனை கொடுத்துருப்பான், 2 பிள்ளைகளுக்கு நகை வாங்கி வச்சிருக்கணும், அதுக்கு பணம் கொடுக்கணும். இந்த இவர்கள் இதற்கெல்லாம் வந்து ஒரு பல குடும்பங்கள் அழியறதுக்கு காரணமாக இருக்கணும். இது வந்து சாதாரண குற்றமே கிடையாது சார். ஆகவே தான் இந்த மணிமுல்லிங் இதில் சென்னையை சேர்ந்த சைபர் குற்ற பிரிவுகள் சில மாவட்டங்களில் மிக கடுமையாக இன்டெப்த்தாக சோதனை செய்து ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டில் எங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுவும் தொடர்ந்து நடக்குது. இதில் டிஜிட்டல் இந்த டிரான்சாக்ஷன், கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன், இது வந்து எப்படின்னா கிரிப்டோ கரன்சிலெலாம் மாத்திரன்னா சாதாரணமான வேலை இருக்காது. இது இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க். இந்தியாவிலிருந்து பெரும் பணங்களை கடத்தி கொண்டு போகிறது மாஃபியா கும்பல்கள், போதை கும்பல்கள். இங்கே நம்ம பசங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பேரில் யார் வந்து எந்த பணத்தை கொடுத்தாலும் உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் திறந்துக்கிடுங்க, நான் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், எனக்கு கணக்கில் கொஞ்சம் பிரச்சனைனாலும் மாதம் உங்களுக்கு 5,000 தரேன் 10,000 தரேன்னா அவன் எந்த விஷயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சிக்கிறது நீங்கள் தான் சிக்க போறீங்க. சிலர்லாம் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வாங்கி அப்புறம் வந்து சொன்னாங்கன்னு மற்றவங்களுக்கு மாற்றி விட்டு இப்படியெல்லாம் உதவிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்களே. அவெல்லாம் அந்த வேலையே செய்யக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன், பக்கத்தில் எந்த சித்தப்பா பிள்ளையாக தான் சரி, இங்கே ஆகாயத்தோடு நிறுத்திக்கும். மீனம்பாக்கம் வந்துட்டா நீ வேற நான் வேற தான். ஏன்னா தலையெடுத்து விடும். எங்கே சிங்கப்பூர்லலாம் இதை கொண்டு போய் கொடுத்துருங்க, இல்லை கொண்டு போய் கொடுத்துரும், வேணாப்பா ஒன்றும் வேணாம், பக்கத்தில் வச்சுக்கிடுங்கம்மா. நான் என்னுடைய பையன்கள்ட்டெல்லாம் அடிக்கடி சொல்கிறது அப்படி தான், யார் பேக்கையும் வாங்காதீங்க. அந்த எனக்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப பாவம். சிங்கப்பூரில் மாட்டினா தலையெடுத்து விடும். உங்களுக்கு இது அவன் தந்துட்டு போனான்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மனசு வலிக்கக்கூடிய சம்பவம். அடுத்தவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது சார். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ, உழைப்பில்லாத சொத்துக்களை சுரண்டுறதுக்கோ, அநீதியாக ரவுடிசம் பண்ணுறதுக்கோ நமக்கு நோ சாய்ஸ். இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நமக்கு. அடுத்தவர்களுக்கு நீங்கள் 10 காசு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நினச்சி பாருங்கள், இப்படி தர்மம் எப்படிலாம் மாறிப்போச்சு. எவ்வளோ பாவம் பாருங்கள். 33 வருஷமாக அந்த மனுஷன் வந்து திருவள்ளூர்லேருந்து இங்கே வந்து வேலை பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக திருவள்ளூர்லேயே சென்னையிலேருந்து இங்கே வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து அந்த பணத்தை கொண்டு இழந்திருக்காரு புறம்போக்கு நிலத்தில்.
அதே மாதிரி ஒரு மோசடி தான் இந்த டிஜிட்டல் மோசடி. பிஎஸ்என்எல் 2023-173 ஆக்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 1,22,000 பேர் பெட்டிஷன் கொடுத்துருக்கான். போலீஸ் கைது செய்தது மட்டும் 1750 பேர். எப்போ 2025 போலீஸ் கைது செய்தவர்கள் எண்ணிக்கை மட்டும் 1750 பேர். இந்த வருஷம் நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 1800 கோடியா? 1800 கோடிக்கு மேல, 890 கோடி. ஒரு 2000 கோடி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2000 கோடி நமக்கு தெரிஞ்சது. இத மாதிரி எத்தனை மடங்கோ கம்ப்ளைண்ட் பண்ணாமே போயிருப்பான். சின்ன சின்ன அமௌண்ட் வேண்டாம், சின்ன சின்ன அமௌண்ட் அவனுக்கு தெரியும், இது கொடுத்து நமக்கு வராதுன்னு தெரியும். கம்ப்ளைண்ட் பண்ணதை விட அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் மாட்டுறாங்க. இதுல பெரும்பான்மையாக கொஞ்சம் விபரமான ஆட்கள் தான் மாட்டுறாங்க, விபரமான ஆட்கள். அதனால இப்ப இந்த விசாரணைக்கு இப்ப அரசாங்கம் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி, நீங்க சொன்ன மாதிரி மணி முள்ளிங்கி கேசஸ்ல பல வங்கிகளுடைய உரிமையாளர்கள், வங்கிகள் கணக்கு உரிமையாளர்கள் கமிஷனை பெற்றுக்கொண்டு, இந்த செய்தியில வருது, இங்கிலீஷ் நியூஸ் இங்க அனுப்புனீங்களே, வங்கி கணக்குகளுக்கான அணுகலை மற்றவர்களுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. எதுக்கு? கமிஷனுக்கு. கடைசியில் இவன் எங்கேயாவது போதையில் இருப்பான், அவன் அதை பார்க்க மாட்டான். இந்த வங்கியினுடைய, நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்றேன், தயவு செய்து உங்க கணக்கா ஒரு 500 ரூபா கடந்தாலும் நீங்களே வச்சுக்கிடுங்கப்பா. எவன் வந்து சொன்னாலும் சரி, அடுத்தவன் பணத்தை போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். ஆனாலும் உங்க பணத்துல நீங்க போட்டால் பரவாயில்ல, உங்க இதுல இருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர்னா ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு கேட்பான். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க எனக்கு தெரியாது சார், எவ்வளவு காலம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாத. உன் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, உன் பேரு உன் அக்கௌண்ட். அதனால அந்த சைபர் குற்றங்களை வந்து கிட்டத்தட்ட டிஜிட்டல் ஆதாரங்கள் இதையெல்லாம் சொல்லிட்டு இணைய வங்கி, இந்த இணையத்தின் மூலமா, இல்ல முக்கியமா ஒரு செய்தி சார், வங்கி கணக்குகள், உங்களுடைய கணக்கை பற்றிய டாக்குமெண்ட்ஸ், ஏடிஎம் கார்டுகள், காசோலை பற்றுகள், காசோலை பற்றுனா செக்கு பற்றியான அந்த விஷயங்கள், அல்லது இணைய வங்கியினுடைய உள் நுழைவு விவரங்களை நீங்க யாருக்குமே பகிரக்கூடாது. பாஸ்வேர்ட், பின்னு. அதான் சொல்றான் தமிழ்ல. வங்கியினுடைய கணக்குகள், ஏடிஎம் கார்டு, செக்கு புக்கு அல்லது காசோலை, அதாவது என்னது இணைய வழி பின் சொன்னீங்க இல்லையா, அது சம்பந்தமான எந்த சீக்ரெட் கோடும் யார், அது எப்படி கண்டுபிடிப்பான்னு தெரியாது. எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. நைஜீரியாவில் உள்ள கும்பல் இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைஜீரியாவில் உள்ள போதை கும்பல் தமிழ்நாட்டில், சென்னையில், இந்தியா ஃபுல்லா இருக்காங்களே, ஃபுல்லாவே அவங்க தான். நைஜீரிய கும்பல்கள் இங்க லோக்கல் டைய போச்சு. வணக்கம், பல பேர் ரூபா எனக்கு தெரிஞ்சதே பண்ணிருக்கணும். அதனால நீங்க வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும். சமீபத்தில் போன மாசம், இந்த மாசம் என்ன மாசம்? ஆகஸ்ட், ஜூலை மாசம் மட்டும் ஒரு 15 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க. ஜூலை மாசம் தமிழ்நாட்டில் ஆன்லைன் மோசடியில் 14.95 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும், இந்த விஷயம் எங்க இருந்து நடந்திருக்குன்னா வீட்டில் இருந்தே சில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். எப்படிப்பட்ட ஒர்க்கு பத்தில, அடுத்தவனை நாசமாக்கி நத்தப்பாலாக்கி அவனுடைய குடும்பத்தை மண்ணெலி போட்டு அவனுக்கு பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டா எவ்வளோ பெரிய சம்பவம் சார். ரோட்டில் போனால் ஒரு நாய் அடித்தாலே நம்மளால தூங்க முடியாது சார், ஆனால் சக மனிதர்கள். அதனால நம்ம இந்த நிகழ்ச்சியில முக்கியமாக சொல்றது, மொத்தத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, பழைய முறைகளுக்கு மாறுங்க. இப்போ என்ன சொல்றான், பீச்சா பர்கர் இதெல்லாம் திங்காதீங்க, விளங்காது. பழைய மாதிரி பயர் வகைகள், என்னடா மணி முள்ளிங்கிலிருந்து சாப்பாட்டை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இதே போன்று இப்போ பல பேர் இப்படி ஜம்புல் பும்புல் தூங்குனாங்களா ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போ என்ன சொல்கிறான், உனக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம்னா அமைதியாக இருக்குன்னா 4 முறை சுத்து, இப்படி தூக்குனா விளங்காது. அவன் சொல்கிறான், பல பேருக்கு தூக்கிட்டு இருந்தாப்புல ஹார்ட் அட்டாக் வரும். மண்டையிலே போட்டு ஆமாம், மண்டையில் போட்டு அடித்து அவன் ஒரு படத்தில் வடிவேல் கிடந்த மூக்கில் கைன்னு கிடந்த மாதிரி கதை, அது ஒரு இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போய் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், உழைத்த காசை போடுங்க. மறுபடியும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், 2 அக்கௌண்ட் வச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய அமௌண்ட் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் வந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டில் போடாதீங்க, அது தனியாக இருக்கட்டும். நீங்கள் சொன்னீங்களே யூபிஐ அல்லது லோக்கலில் ஏடிஎம், நீங்கள் சினிமாவுக்கு போகிறதுக்கு அல்லது வேறு எதுக்கு, அது எதாவது கண்டுபிடிச்சிட்டு போகலாம். அந்த ட்ரிக்ஸ்லாம் நமக்கு தெரியாது. இந்த மணி முள்ளிங்க கண்டுபிடிப்பதற்கு தமிழ்நாட்டில் அகர்வாலுங்கிற தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாமே கவனமாக இருக்கிறது. ஏன்னா போன வருஷம் 122,000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, 1750 பேர் இது பண்ணியிருக்கிறாங்க, 500 பேர் கொண்ட தனித்தனி குழுக்கள் அமைச்சிருக்கிறாங்க போன வருஷம் மட்டும்.
2025 500 கொண்ட தனி பேக்கேஜஸ் குழுக்கள் அமைச்சு டு பி ஃபைண்ட் அவுட் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது இப்போ தொடருது. ஓகே. இது இனி இதெல்லாம் தவிர்க்க முடியாது. காலத்தின் ஓட்டத்தில் நான் கையில் மஞ்சள் பையில துட்டு எடுத்துட்டு போகிற காலம் இல்லை. படுத்தெடுப்புல டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி மோசடி ஒரு ஆள் இப்படித்தான் யூடியூப் நடத்திக்கிட்டு இருந்தான் நமக்கு சென்னையில் ஒருத்தன். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் என்ன பண்ணான்னு சொன்னால் விடியா காலம் 3 மணிக்கு எழும்பி சாமியை பற்றி பேசுகிறான். இந்த பக்கம் கை, இந்த பக்கம் கை, இந்த பக்கம் எனக்கு தெரியும் அவன். அப்போ கேட்டாச்சுன்னா எல்லாரும் பெரிய பக்தனாக இருப்பான் போலன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கொஞ்ச நாள் கழித்து ஆலோசனைக்கு வாங்க சொல்லி பெரும் பணத்தை அடித்து விட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். அதனால் தயவுசெய்து மத தலைவர்கள், பக்தர்கள், இணையவழி மோசடிகள் யாரையும் நம்பாதீர்கள். நீங்கள் உழைத்த காசு வராது. ஓகே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கால் கெடுக்க நின்று சம்பாதிக்கிற பணம் 2 பொட்ட பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கான். எதற்காக உழைக்கிறாங்க ஓடோடி? இந்த மாதிரியான அயோக்கியர்கள்ட்ட மாட்டுறதுக்கா? அதனால தான் இன்றைக்கி அரசாங்கம் பண்ணுறது மணி டிரான்சாக்ஷனுக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட், பெரிய அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒன்று. எந்த உச்சபட்ச நிலைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, செக்கு பின்னையோ சீக்ரெட் கோடையோ வங்கி எண்ணையோ ஏடிஎம் கார்டு எதையுமே நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ஏன்னா 1,22,000 பேர் சிக்கியிருக்கான், 2,000 கோடியை பிடிச்சிருக்கான். இந்த ஜூலை மாதம் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 14.95 கோடி பிடிக்கப்பட்டிருக்கு. 500 மேற்கொண்ட பேக்கேஜஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தயவு செய்து யார் பேங்க் உண்மையிலே மேனேஜராக இருந்தால் கூட நீங்கள் பேங்க்ல சொல்லாதீங்க உங்கள் நம்பரை. உண்மையிலேயே மேனேஜராக இருந்தாலும் நீங்கள் நேராக போய் வங்கியில் போய் சொல்லுங்கள். வங்கியில் போய் ஐயா நான் அங்கேருந்து வந்திருக்கேன் எழுதி கொடுங்க, செக்கை எடுத்துகிட்டு போய் எழுதி கொடுங்க, இல்லைன்னா வித்ட்ராவல் ஸ்லிப்பில் நீங்கள் எழுதி கொடுங்க. சார் ஒரு கணக்கு நீங்கள் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு 500 ரூபா அனுப்புங்க, சில செக் பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லுவாங்க. அது சிக்கல் தான். ஆகவே ரொம்ப கவனத்தில் இருக்கணும். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஓகே சார். சார் சொன்ன மாதிரி தான் பேங்க்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க, மெசேஜ் அனுப்பிச்சு அனுப்புங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், தெரியாதவங்களுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறது, பின்னை ஷேர் பண்ணுறது, மெசேஜில் அனுப்புறது, ஃபோனில் கூட சேவ் பண்ணி வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுடைய பேங்க்கில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், பணம் சேஃப்டியாக இருக்கும். சார் நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஃபோனில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வைக்க கூடாது, அதுவும் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோனை திருடிட்டு போயிட்டு அதில் எடுத்து போட்டு விட்ருவோம். மெயில் ஹேக். இது நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அறிவுரையாக சொல்லி. ஆமாம், அது ஃபோனில் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது அனுப்பி வைக்கிறது, ஃபோனில் நோட்ஸில் சேவ் பண்ணி வைக்கிறது, மெயிலில் நமக்கு நம்மளே அனுப்பிச்சிக்கிறது, இந்த மாதிரி மெத்தட்ஸையும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். விஷயம். நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.